மக்களே, இன்றைக்கு மாடி தோட்டத்தில் நான் வைத்திருக்க இந்த செடிகளில் ஒவ்வொன்றா நான் காட்டுறேன். இதை பாருங்கள். இப்போது நீங்கள் பார்க்க இந்த செடி வந்து இருவாட்சி மல்லி, அதாவது பாதாம் மல்லின்னு சொல்லுவாங்க. அந்த செடியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஜாடியிலே வந்துட்டு வெள்ளை கரிசலாங்கண்ணி செடி வந்து மூலிகையை அதை பார்க்குறீங்க. பாருங்கள். இது இந்த 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 செடியானது இது ஒரு செம்பருத்தி வகையை சார்ந்த ஒரு மஞ்சள் அரளின்னு சொல்லுவாங்க. அந்த பூவை தான் பார்க்குறீங்க. இப்போது இது சங்குப்பூ செடி. இந்த சங்குப்பூ செடியும் இந்த பூக்கள் பூத்திருக்க பாருங்கள். நீல வகை பூவு. அதுக்கடுத்து துளசி. அடுத்து இது வந்து சிவப்பு டிசம்பர் செடி. இந்த செடியும் இந்த துளசி செடியும் இந்த வச்சுருக்குறோம். இது பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து மல்லி. இது வந்து மல்லி செடி. இந்த மல்லி செடி நிறைய பூத்திருக்கு. இதை பாருங்கள். இப்போ நான் இது பூஜைக்காக பறிச்சுன்னு இருக்கிறேன். இந்த பூ அரும்பு பாருங்கள், நிறைய பூத்திருக்கு. சின்ன கொடி தான் இது, நிறைய பூத்திருக்கு. இந்த மல்லியானது உலந்தை மல்லி. இந்த மல்லி செடியானது உலந்தை மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த மல்லி தான் இது நிறைய பூத்திருக்கு. இது நான் வந்து பூஜைக்காக இதை பறிச்சுன்னு இருக்கேன். அடுத்து மணி பிளான்ட்டு வாஸ்துக்காக இதை வச்சுருக்கேன் வீட்டில். அடுத்து இது வந்து சிவப்பு கலர் செம்பருத்தி. இதுவும் ஒரு மூலிகை சார்ந்தது. இதுவும் வந்துட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். உடம்புக்கு இருதயத்துக்கு ரொம்ப நல்லது இது. அதுக்கடுத்து வந்துட்டு கலர் பூ வந்துட்டு ஆஞ்சநேயருக்கு வைப்பாங்க, பெருமாளுக்கும் வைப்பாங்க. அதனோட இதுதான் இந்த பூ. அடுத்து அதே மல்லியில் பெரிய மல்லி, பெரிய மல்லின்னு சொல்லுவாங்க, குண்டூர் மல்லின்னு. அந்த மல்லி தான் இந்த செடி. இந்த பூ நல்லா விரிச்சு. இது வந்து குட்டி செம்பருத்தி சொல்லுவாங்க. இது வந்து பெரிய அளவில் பூக்காது, சின்ன சின்ன குட்டி குட்டியாக போகும். ஆனால் எவ்வளோ அரும்பு பாருங்கள், எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குது பாருங்கள். மொட்டுக்கள் அது. இன்றைக்கி நாங்கள் காலையில் இந்த பூவை பறிக்கிறதுக்கு மறந்துட்டோம். இதை பாருங்கள், எவ்வளோ பூ பூத்திருக்கு பாருங்கள். அழகாக இருக்குது. பிங்க் கலர். இது எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள். பெரிய மல்லி. இது குண்டூர் மல்லின்னு சொல்லுவாங்க. மொட்டுலாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பச்சை வெத்தலை. இது மருத்துவத்துக்கும் ரொம்ப பயன்படுது. இது பூஜைக்காகவும் யூஸ் பண்ணுறோம். இது பச்சை வெத்தலைன்னா இது வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் இந்த இலை. இதையும் பாருங்கள். இது வந்துட்டு நாங்கள் வந்து என்ன விதை போட்டோன்னே மறந்து போயிடுச்சு. ஆனால் இது வந்து தர்பூசணியா இல்லை வெள்ளரியா என்னன்னு எங்களுக்கே தெரியல. சரி, வளர்ந்து ஆனால் நிறைய பூ விட்டுருக்கு. இது ஆனால் இது என்ன செடின்றது காய் விட்டதுக்கு அப்புறம் தான் இதை சொல்லணும். இது என்ன செடின்றது உங்களுக்கு தெரிஞ்சாக்கா இந்த பூ இதை பாருங்கள், இந்த இலையும் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன வகை செடின்னு. சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. இது இந்த பாருங்கள், பூ நிறைய விட்டுருக்கு. விதைகளும் நிறைய விட்டுருக்கு. இது இன்றைக்கி காலையில் நாங்கள் பறிக்க மறந்துட்டோம், வேலையாக இருந்ததுனால. இதை பாருங்கள். இது மருத்துவத்துக்கும் பயன்படும். இந்த பூவை வச்சு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இதை குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. டீ மாதிரி சாப்பிடுவாங்க போட்டு. இது
இது இந்த கருவேப்பிலை செடி வந்துட்டு இது எங்கள் பிரதர் வந்துட்டு அவர் டாட்டாவில் ஒர்க் பண்ணார். அங்கே வந்து ரூர்கேலாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த செடி விதை இப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அதை தான் போட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப அருமையாக, ரொம்ப வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மருத்துவத்துக்கும் சமையலுக்கும் இதை நாங்கள் இதுலேருந்து தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் இது இங்கே இருக்கிற எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு வகை மல்லி. இது வந்துட்டு இது இருவாட்சி மல்லின்னு சொல்லுவாங்க. அதாவது பாதாம் சைஸ் வச்சுருக்கோம். அந்த ஒவ்வொரு மல்லியும் பூத்துதுன்னா பூவே பெரிய பூவாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மல்லி வந்துட்டு அடுக்கடுக்காக பூக்கக்கூடிய மல்லி, நிறைய பூக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா வாசனையாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மல்லியும். மொத்தத்தில் எங்கள் வீட்டில் 7 வகை மல்லி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா வாசனையாகவும் இருக்கும் பூக்கள்லாம். அதே மாதிரி மாதுளையும் இப்போ தான் முத நாங்கள் வாங்கிட்டு நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சோம். இப்போ நிறைய காய் விட்டுருக்கு பாருங்கள். இதோ இருக்குது, காய் விட்டுருக்கு. இதோ இங்கேயும் பார்த்திங்கன்னா இதோ 2 இது, இந்த இடத்துல இதோ 2 காய் விட்டுருக்கு பாருங்கள். இந்த இடத்துல 2 காய் விட்டுருக்கு. அதே மாதிரி மொட்டுக்களும் நிறைய வச்சுருக்கு பாருங்கள். ரொம்ப நிறையாவே இருக்குது. அங்கங்கே நிறைய மொட்டுக்கள் இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது. இது வந்து வீட்டில் நான் வந்து சின்னதாக பிரண்டை வச்சுருந்தேன். அது அப்படியே வளர்ந்து முருங்கை மரத்தில் நல்லா இதுவாக ஏறி இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு பசுமையாக அழகாக இருக்குது. மல்லி எல்லாமே அடுக்கு மல்லி நல்லா பெரிய பூக்களாக பூக்கும். இதுவும்